இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைக்கிறது. நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கிருபை, நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை இந்த நாள் தியானத்திற்காக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கர்த்தருடைய கண்களில் கிடைக்கப்பட்ட கிருபை. நானும் நீங்களும் நீதிமான்களாய் மாறினவர்கள் அல்ல, நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள். ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாய் மாற்றினார். அவருடைய கண்களில் கிடைத்த கிருபையினாலே நானும் நீங்களும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கிரியைகளினாலே நீதிமான்களாய் மாறவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபையினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் என்ன செய்கிறோம் என்பதை பரலோக தேவன் கவனித்து பார்க்கிறார். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அறியாமை உள்ள காலங்களில் தான் காணாதவர் போல் இருப்பார் என்று. சத்தியத்தை அறியாதிருந்தோம், ஜீவ மார்க்கத்தை தெரியாதிருந்தோம், எது வழி, எப்படி நடக்க வேண்டும் என்று அறியாமல் இருந்தோம். ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே தேவன் கிருபையாய் நம்மை மன்னித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கழுவி, பாவமர கழுவி தூய்மையாக்கி நீதிமான் என்கிற நிலையிலே நம்மை கொண்டு வைக்கிறார். பாவி என்கிற நிலையிலிருந்து நீதிமான் என்கிற நிலையிலே நம்மை கொண்டு வைக்கிறார். அப்படி வைக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பரலோக தேவன் கவனித்து பார்க்கிறார். அறியாமை உள்ள காலங்களில் தான் அவர் காணாதவர் போல் இருந்தார். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பரலோக தேவன் உற்று பார்க்கிறார். நோவா என்ன செய்தான் தெரியுமா? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? He walked with God. அவன் தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்தான். தேவனோடு நடக்கிற அனுபவம் என்பது அவர் சொல்லை கவனித்து கேட்பது, அவர் சித்தப்படி செய்ய தன்னை விட்டு கொடுப்பது. அவர் சொல்லை கவனித்து கேட்பது, அவருடைய சித்தப்படி செய்ய தன்னை விட்டு கொடுப்பது. தேவனோடு நடக்கிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவன் விருதாவாக்க விரும்பவில்லை. கிருபையினால் இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அன்பு சகோதரா, சகோதரி, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனோடு நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களைப் போல கண்ட பாதையிலே, கால் போன போக்கிலே செல்லாமல் தேவனோடு நடக்கிற அனுபவத்திலே வளருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நோவாவை போல உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவம், உம்மோடு நடக்கிற அனுபவம், உம்மோடு வாழ்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் கிடைத்த கிருபையினாலே நீர் எங்களை அழைத்து உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கி நீதிமான் என்கிற நிலையிலே கொண்டு வந்து வைத்தீரப்பா. ஆண்டவரே, இதிலே நாங்கள் நன்றியுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், ஒரு நீதிமான் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மோடு நடக்கிற, உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த உன்னத அனுபவத்துக்கு நேராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஒவ்வொருவரோடு இந்த வார்த்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.